சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்த கண்டித்து பாரஞ்சித் அவர்கள் ஒரு அமைதி பேரணி மாதிரி ஒன்று நடத்தினார். அதில் பல வார்த்தைகள் சொன்னதாக சொல்லிட்டு நீங்கள் கூட அதில் ஒரு பேட்டி கூட கொடுத்தீங்க. அது தப்பு, கட்சி இதெல்லாம் மீறி அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காமலாம் தன்னிச்சையாக செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை வச்சிங்க. அது என்ன காரணம் சார்? நீங்கள் ஒரு காரணமும் இல்லை. சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் நமக்கு மிகவும் வேண்டியவர். நமக்குன்னா குறிப்பிட்ட தலித் மக்களுக்கு மட்டுமல்ல, இளைஞர்களுக்கு ஒரு அரசியலை சொல்லி கொடுத்தவர். இளைஞர்களுக்கு பல பேருக்கு அட்வொகேட்டாக படிக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர். அப்போ அவருடைய ஒரு படுகொலை நடந்துருச்சு. அப்போ அதுக்கு ஒரு நிகழ்வு நீ நடத்துகிறதா இருந்தால் சில முக்கியமான தலைவர்கள்லாம் வச்சு தான் நடத்தணும். இப்போ பாருங்கள், அந்த கடைசியாக அவர் அடக்கம் செய்யும்போது எங்கள் தலைவர் கடைசி வரைக்கும் அங்கே இருந்திருப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேதகவுடைய அப்பா இறந்த பிறகு இங்கேருந்து அங்கு சென்று அடக்கத்தில் கலந்து கொண்டவர் எங்கள் தலைவர். அதே நோக்கத்தில் தான், அதே எண்ணத்தில் தான் இங்கே எங்கள் தலைவர் ஒரு மூத்த அண்ணனை போல இருந்து அந்த பணிவடைகள் அந்த எல்லாமே அந்த இறுதி அஞ்சலி செலுத்தினார். அப்போ அதுக்கு அடுத்த நகர்வு என்ன? அரசாங்கத்திட்ட கேட்கணும், உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும். நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் கூட எங்கள் தலைவர் என்ன சொன்னார்? இவங்க சொல்கிற அந்த குற்றவாளிலாம் உண்மையான குற்றவாளிகள் இல்லை, இவங்களுக்கு பின்னாடி வேறு யாரும் இருக்கிறாங்க, அதை கண்டுபிடின்னு சொன்னாரா சொல்லலையா? சிபிஐ கூட சொன்னார். சிபிஐலாம் நாங்கள் சொல்லலை, அது தெரியாமல் நிறைய பேர் அடிச்சு விட்றாங்க. சிபிஐ நிறைய எடுக்கணும் அப்படிலாம் இல்லை. நாங்கள் தமிழக அரசாங்கத்தை நம்புகிறோம். சிபிசிஐடியே போதுமானது இல்லை. மாயாவதி இல்லை, அவங்க கேட்டாங்க சிபிஐ. மாயாவதி கேட்குற தப்பு இல்லைங்க. அவங்க கட்சியுடைய மாநில தலைவர் இறக்கும்போது அவங்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி தெரியாது, அதனால் அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் தமிழக அரசு நம்புறதுனால தான் தமிழக முதல்வர் நேரடியாக சந்தித்து, ஐயா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்க ஐயா அப்படின்னு சொன்னோம். அவர் இப்போ பயங்கரமாக நீங்கள் பார்க்குறீங்க, அதில் டிஎம்காரங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, குற்றவாளியில் ஏடிஎம்காரர் இருக்கிறான், வாசன் கட்சியை சார்ந்தவர் இருக்கிறாங்க. அப்போ இப்படிலாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது இவர் பாட்டுக்கு தாந்தோன்றித்தனமாக ஒரு இயக்குனர்னா நீ படம் எடு, பிரச்சனை இல்லை. ஆனால் நீ என்ன பண்ணுற? அரசியலையே இப்போ ஒரு இயக்குனர் மாதிரி இயக்குற. இப்போ படத்தில் இருக்கிற ஆள் இப்போ யோசித்து பாருங்கள், அவங்க யாரை ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணணும், யாரை ஹீரோயினை ஃபிக்ஸ் பண்ணணும், எல்லாமே அவங்களே செய்வாங்களே. ஹீரோவுக்கு ஃபுல் அதாவது இயக்குனருக்கு ஃபுல் அத்தாரிட்டி இருக்குது, அது தப்பு இல்லை. ஆனால் ஒரு நிகழ்வு நடத்தும் பொழுது, அரசியல் நிகழ்வு நடத்தும் பொழுது அது முறையாக அதுக்கு முழுமூச்சாக யாராருக்கு கலந்து கொண்டார்கள். எங்கள் தலைவர் கலந்து கொண்டார். அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தை கலந்து கொண்டார்ல. அவங்கள்ட்ட பேசணும்ல, பேசி அது ஒரு முறையாக நடத்தியிருக்க வேண்டும். ஏன் அவர் இறந்த பிறகு அந்த ஏரியாவுக்கு ஆம்ஸ்ட்ராங் இருக்கக்கூடிய அந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஏதோ பேப்பர் மில் ரோடு அப்படின்னு இருந்துச்சு. அதை ஆம்ஸ்ட்ராங் ரோடுன்னு மாற்றுங்க அப்படின்னு யார் குரல் கொடுத்தார்? சீமான் அவர்கள் குரல் கொடுக்குறார். அப்போ அவரை கூப்பிடுங்க, கூப்பிட்டா நிச்சயம் வருவார். அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு அனைத்து கட்சியும், ஏன் திமுகலேருந்து கூட ஒருத்தரை கூப்பிடுவோம், அண்ணன் ராஜாவை கூப்பிடுவோம், எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம ஒரு பெரிய படுகொலை எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கிற ரவுடி பயிரெலாம் சேர்ந்து இப்படி நடத்தியிருக்கிறாங்க, இது அரசியல் கொலையா இல்லை சாதிய கொலையா என்ன கொலைன்னு தெரியலை, அதை கண்டுபிடிப்போம்னு நம்ம திட்டம் போட்டுக்கு இருக்கும் பொழுது இந்த தம்பி அவசர கொடுக்க மாதிரி டப்புன்னு ஒரு இதை நடத்தி இப்போ எவ்வளோ பேர் வந்தாங்க? நீங்கள் தான் நெறியாளர், உங்களுக்கு தெரியுமே, கூட்டம் பார்த்தீங்களா எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கள. சொற்பம் சொல்கிற அளவுக்கு இல்லை. திருமாவளவன் அவர்களுக்கு எந்த அழைப்புமே எடுக்கலையா? அண்ணா நீங்கள் நான் இப்படி ஒன்று பேரணி நடத்துகிறேன், நீங்கள் கலந்து கொள்ளுங்கன்னு எதுவுமே இல்லை பிரதர். அவர் ஒரு தம்பியை விட்டு அனுப்பிவிட்றாரு, அனுப்பிவிட்டு கொடுக்குறாப்புல. அது ஒரு முறையான இது இல்லைல்ல. நீ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூப்பிட்டேன்னா நாங்கள் வரணும்னு எங்களுக்கு தேவையில்லை, நீ நடத்து, நாங்கள் இப்போ நடத்த போகிறோங்க. நீங்கள் அடுத்து நடத்த? ஆமாங்க. அதே அமைதி பேர் நடத்துகிறோமா இல்லை ஒரு நினைவேந்தல் கூட்டம் நடத்துகிறோமான்றதை இப்போ எங்கள் தலைவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், விடுதலை சிறுத்தை கட்சியுடைய இளைஞரணியின் சார்பாக. ஏனென்றால் நான் அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இன்னமும் சொல்லப்போனால் என்னை அடிக்கடி சந்தித்து பேசுவார். பேசும்போதெல்லாம் என்ன சொல்லுவார்னா, பல புரட்சி அம்பேத்கருடைய கருத்துக்களையும் இன்னும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மைகளையும் விளக்குவார். இன்னமும் சொல்லப்போனால் என்னுடைய புத்தம் பழகு என்ற ஒரு புத்தகம் நான் எழுதியிருந்தேன். அந்த புத்தகத்தில் அணிந்துரை வழங்கியவர் அவர் தான். அவ்வளவுக்கு நாங்கள் நெருக்கமாக இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நீ என்ன பண்ணணும்? ஒரு வார்த்தை கேட்கணும்ல. இல்லை, நான் கேட்குறது கரெக்டாக இருங்க. இது படுகொலைங்க. இது சும்மா சாதாரண மரணம்னு நீ சொன்ன மாதிரி ஒரு பேப்பர் அனுப்பி விட்டு கூப்பிடலாம், வரலாம். இப்போ அந்த மரணத்திற்கு நீ கூப்பிட்டா நாங்கள் வந்தோம்? கேட்குற கேள்வி கரெக்டாக. நீ கூப்பிட்ட அப்புறம் நாங்கள் வந்தோம்?
நாங்களாக தானே போனோம், 1க்கு 3 முறை போனோம்ல. எங்கே படுகொலை செய்ததுமே கேள்விப்பட்டதுமே மருத்துவமனைக்கு முதல்ல போய் மலர் வளையம் வைத்தது யார்? எழுச்சி தமிழர். இரும்பு பெண்மகள் மாயாவாதி வந்திருக்கும் பொழுது பக்கத்தில் நின்று அவங்களுக்கு ஆறுதல் வழங்கியவர் யார்? எழுச்சி தமிழர். கடைசி வரைக்கும் இருந்து அந்த அடக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார்? எழுச்சி தமிழர். அப்போ திடீர்னு எழுச்சி தமிழர் சொல்லாமல் நீ வாட்டு ஒன்று நடத்துறது, தம்பி, அன்பு தம்பி, உனக்கு இது நியாயமா? நான் நீ தம்பிகிட்ட போய் பேட்டி எடுங்க. அன்பு தம்பி ரஞ்சித்தையும் எழுச்சி தமிழரையும் சேர்த்து வச்சது நான். 2 பேரும் ஆரம்பத்தில் பெரிய பழக்கம்லாம் இல்லைங்க. தலைவர் தூரத்திலிருந்து பார்த்து ரசித்தார். ரைட்டு, ஒரு தம்பி வந்து படம் எடுக்கிறார், சூப்பர், மெட்ராஸ் படம் எடுக்காரு அப்படின்னு. ஆனால் 2 பேரையும் முதலில் மீட்டிங் வைத்ததே யார்? சங்கத்தமிழன். 1க்கு 4 முறை. இதெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ ஏன்டா தானே கேட்குறேன், கட்சிக்காரன் நீ தானப்பா ரஞ்சித்துன்னு இது பண்ண, இப்போ கடைசியில் பாரு இந்த தம்பி இப்படி பண்ணியிருக்கிறாப்ப சரியா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அதுக்காக நம்ம பேசுகிறோம். நம்ம ஒன்றும் உரிமையில் தான் பேசுகிறோம் பிரதர். நீங்கள் வாட்டுக்கு சும்மா அவரை அடிச்சு விட்றோம் அப்படிலாம் தப்பாக வந்து நீங்கள் டைட்டிலில் போட்டு சிக்கலை வளர்த்து விட்றாதீங்க. நம்மளோட சின்ன தம்பி தான் அவருக்கு. அவர் எப்படின்னா இயக்குனர்னா இயக்குனர் மாதிரியே திருறாரு. இயக்குதல் என்பது வேறு, திரைப்படம் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. அதை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கிறணும். இல்லை, அதே மேடையில் தான் சொல்கிறாரு, அண்ணன் திருமாவளவன் பின்னாடி தான் நாங்கள் எப்பவும் நிற்போம், நீங்கள் அடையாளமே நாங்கள் தான், எங்களுக்கு நீங்கள் தானே அடையாளம் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்கிறாரு. உங்கள் பின்னாடி சொல்லுப்பா தம்பி, நீ சொன்னது ஒன்றும் தப்பு இல்லை. சொன்னாலும் நாங்கள் தான் உனக்கு அடையாளம். உனக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழை தாதைகள், சாதி மதமற்ற யாருக்கு பிரச்சனைனாலும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழர், ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். இன்றைக்கி ரஞ்சித்துக்கு மட்டுமல்ல, யாருக்கு பிரச்சனை வந்தாலும் நாங்கள் போய் கேட்போம். அது எங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. இவருக்கு தான் பிரச்சனை இல்லை, இவருக்கு தான் சிக்கல்னா அப்படின்னு இல்லை, யாருக்கு வந்தாலும் கேட்போம். அவர் அந்த மேடையில் சொல்கிறாருன்னா அது வந்து எந்த மனநிலையில் சொன்னார், எதற்காக சொன்னார், எப்படி சொன்னார் என்பதை பார்க்கின்ற மக்களிடம் நான் விட்டு விடுகிறேன். இந்த 40% வந்து சென்னைனாலே நாங்கள் தான், 40% நாங்கள் தான் இருக்கிறாங்க, நாங்கள் தான் இருக்கிறோம், எங்கள் தயவில் தான் ஆட்சி அமைக்கிறங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார். மாவட்டம் ஃபுல்லும் அந்த 40%ங்கிறது வந்து அப்படி இருக்குதா? அதாவது பிரதர், இதெல்லாம் வந்து அளவுக்கு மீறிய வந்து முட்டாள்தனமான பேச்சு. உனக்கு புரியுதா? அதாவது தலித்துகள் சில இடங்களில் அடர்த்தியாக இருக்கிறார்கள், சில இடங்களில் அடர்த்தி குறைவாக இருக்கிறார்கள். எங்கெல்லாம் சாதிய வன்கொடுமைகள் நடக்குதுன்னா அடர்த்தி எங்கே குறைவாக இருக்கிறார்களோ அங்கே தான் நடக்கும். அது எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? வேங்கவயலில் அந்த ஊரில் ஒரு 100 குடும்பம் இருக்குது. ஆனால் ஊரை சுற்றி மற்ற சமூகம் வந்து 5000 பேர் 10,000 பேர் இருப்பாங்க. அவங்க தான் இவங்களை வந்து அடக்குமுறை செய்வாங்க. இப்போ அதே இது நீங்கள் வேலூர் எடுத்துக்கிறீங்க, இல்லை நம்ம திருவள்ளூர் எடுத்துக்கிறீங்க, இல்லை சென்னை எடுத்துக்கிறீங்க. இங்கே வந்து தலித்து அடர்த்தியாக இருப்பாங்க, நான் தலித்து அடர்த்தி குறைச்சி கூட இருக்கலாம். இப்போ நான் திருவள்ளூர்லாம் ஒரு ஊருக்கு போனேன், அங்கே வந்து சேரியில் வந்தானே உங்களுக்கு ஆள் குறைச்சிருப்பாங்க. அங்கே வந்து சேரியில் 2000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் தலித்து அல்லாத ஒரு மற்ற குடியமைப்பில் ஒரு 200-300 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து நம்பர்ஸ் அதிகமாக இருக்கிறோம் அப்படின்றதுக்காக நம்பர்ஸ் குறைவாக இருப்பவர்களை அடக்குவது, ஒடுக்குவது, ஒரு ரவுடித்தனம் செய்வது தப்பா இல்லையா? இதைத்தான் நான் தலைமுறை நம்ம மக்களை செய்கிறேன். அதை நம்ம சொல்லலாமா, செய்யலாமா? அந்த அறிவு வேணாமா? அவர் சொல்கிறது உண்மைதாங்க. மெட்ராஸில் வந்து கருப்பர்களுடைய நகரம் தான், பறையர்களுடைய நகரம் தான், நான் ஒன்றும் மறுக்கலை. அதுக்காக வந்து நீ டைலாக் பேசி இங்கே வந்து வம்பு எழுத்து விடுவியா? நீ மேலாவளவு சின்னாரம்பட்டி கலவரம் நடக்கும்போது எங்கே இருந்த நீலாம் பிறந்திருப்பேன் என்னன்னே தெரியல, 91 எல்லாம். அப்போலாம் நான் எங்களுக்கு பட்ட பாடு எங்களுக்கு தானே தெரியும். நாங்கள் அங்கே வந்து எவ்வளோ இருப்போம்? நாங்கள் வந்து ஒரு 5000 பேர் இருக்குன்னு வச்சுக்கலேன், அவங்க 50,000 பேர் இருப்பேன். 5000 பேர் 50,000 பேர் எதுக்க முடியுமா? அப்போ அந்த 50,000 பேரில் ஜனநாயக சக்தி இருப்பேன், தோழமை சக்தி இருப்பேன். அவன் வந்து மாற்று சமூகமாக இருக்கலாம், ஆனால் அவன் வந்து ஜனநாயகத்தை வந்து உள்வாங்கியிருப்பேன். அவன் தலித்தின் பக்கம் நிற்பேன். இப்போ ஐயா நல்லக்கண் இருக்கிறாரு, அவர் என்ன சமூகம் தெரியுமா? ஆனால் அவர் தலித்து விடுதலைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறாரா இல்லையா? மறுக்க முடியுமா? இதுமாதிரி நான் பல தலைவர்களை சொல்ல முடியும். பல தலைவருங்க. மகாத்மா பூலே யாருங்க? ஜோதிபாசு பூலே யாருங்க? அவங்கள தலித்தா? சுபாஷ் சந்திர போஸ் யாருங்க? அவங்க தலித்தா? முதலில் புரட்சி அம்பேத்கர் அவர்கள் 1925 இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் அவர் தானே. 25 என்ன பண்ணுறாருன்னா மனுநீதி எரிக்கிறாரு. 25ங்க 1925 இளைஞராக தானே இருந்திருப்பார். அப்போ எரிக்கிறது வந்து அவர் எரிக்கலை, பக்கத்தில் ஒரு பிராமணனை வச்சு தானே எரிச்சார். நான் சொல்கிற முக்கியமான பாயிண்ட், நீங்கள் கேட்ட பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். அப்போ ஒரு தலித்து விடுதலை என்பது வெறும் தலித்துகளால் மட்டும் வாங்க முடியாது. தலித்து அல்லாத ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைத்து
இன்னமும் சாதி வெறியனையும் அரசியல் படுத்தி இணைந்து தான் நம்ம வென்றெடுக்க முடியும். இன்னமும் சொல்கிறேன், ஆம்ஸ்ட்ராங் உங்கள் அன்பு சகோதரர் அவர் மேடைக்கு மேலே என்ன சொன்னார், பறையர்களும் வன்னியர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மேடைக்கு மேடைக்கு சொன்னார்ல. அப்போ நீ பறையரை மட்டும் நீ தூக்கி பிடிக்கிறார் என்றால் நீ பறையர்களுக்கே எதிர்ப்பான செயலை செயல்படுத்துகிறாய். இன்னமும் நேரடியான குற்றச்சாட்டு, உன் படம் ஓட வேண்டும் என்பதற்காக பறையர் இளைஞர்களை நீ தவறாக வழிநடத்துகிறாய் உன் சுயலாபத்திற்காக அப்படின்னு நான் சொல்லலை, வெளியிருக்கிறவங்க சொல்லுவான்ல. இப்போ சொன்னீங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்களே வந்து வன்னியர்களும் பறையர்களும் ஒன்றுங்கிற மாதிரிலாம் அந்த அரசியலை முன்னெடுத்து போனார் அப்படிங்கிற மாதிரி. ரஞ்சித் அவர்கள் வந்து 40% நாங்கள் தான், சென்னையே நாங்கள் தான் சொன்ன இதுக்கு வந்து இயக்குனர் பேரரசு போன்றவர்கள்லாம் வந்து அப்போ நாங்களாம் யார், நாங்களாம் இல்லையா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு எல்லாரையும் அரவணைச்சு செயல்படுத்த கொண்டு போகக்கூடிய அந்த அரசியலை கையில் எடுக்க இந்த சூழ்நிலை வந்து இது போன்ற விமர்சனங்கள் வந்து ரஞ்சித் அவர்களால் வந்து வைக்கப்பட்டதுன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இது ரெண்டு பேருமே குற்றம். ரஞ்சித் சொல்கிறதும் தப்பு, நீங்கள் சொல்கிற மாதிரி பேரரசு சொல்கிறதும் தப்பு. ஆனால் ரஞ்சித் வந்து வழியிலேருந்து சொல்கிறாரு, இதுக்காக அந்த இடத்துல நாங்கள் ரஞ்சித்தை விட்டு கொடுக்க முடியாது. ரஞ்சித்து பேசுகிற பேசு வந்து வலி, துயரம், துன்பம், ஒரு பெரிய ஒரு படுகொலை. ரெண்டாவது ரஞ்சித்து ஆம்ஸ்ட்ராங் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன், எனக்கு தெரியும் நேரடியாக தெரியும். அப்போ அந்த வழியிலேருந்து அவர் பேசுகிறார். ஆனால் அந்த வழியில் பேசுகிறதுனா நம்ம பொருட்டாக எடுக்காமல் இப்போ நம்ம அவருக்கு வந்து அறிவுரை தான் சொல்கிறோம், அரசியல் தான் படுத்துறான். ஆனால் நீங்கள் சொல்கிற பேரரசு வந்து நாங்கள் இருக்கிறோம்ல பார்த்தியா அப்படின்னு அவர் ஒரு டைலாக் விடுறார். நீ மெட்ராஸ் படம் நீ எடுத்திருக்கலாம், நான் திருச்சி எடுத்தேன்னா திருப்பாச்சி நான் எடுத்தேன் என்னமோ சொல்கிறாப்புல. என்னமோ படங்கள் பேரில் சிவகாசி நான் தான் எடுத்தேன் அப்படி அப்படின்னு சொல்லி, திருவண்ணாமலை நான் தான், அதுதான் இதுதான். நீ எல்லாம் இருப்பா தம்பி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் இந்த நேரத்தில் தேவையில்லாமல் சாதி கலவரத்தை உருவாக்காதீங்க. இப்போ நீலாம் ஜனநாயகம் ரொம்ப வென்றெடுத்து வருதுங்க. இப்போ ஒரு ஊர், நீ எந்த ஊருன்னு தெரில, நெறியாளர் உங்கள் ஊர்லேயே நான் சொல்கிறேன், அப்படி நான் சொல்கிறேன், கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த ஊரில் வந்து ஊர்னு ஒன்று இருக்குது, சேரின்னு ஒன்று இருக்குது, கரெக்டாக இன்னமும் இருக்குது, தலைமுறையாக இருக்குது. இதை வந்து ஒருங்கு இருப்பதே நம்மளுடைய போட்டியே. அதில் வந்து நீ நல்லா யோசித்து பாருங்கள், சேரி இளைஞர்களை இணைத்து அவங்களோட அன்பு செலுத்தி ஒரு நட்போடு இருப்பவர்கள் ஏறக்குறைய அந்த சேரி அல்லாத வாழ்விடத்தில் வாழ்கிறாவில் 80 விழுக்காடு க்ளோஸாக இருப்பாங்க. 80, நான் சொல்கிறது ரெக்கார்டு பிரதர், தரவு. ஒரு 20 விழுக்காடு சாதி வெறியனாக இருப்பேன். இன்னமும் சொல்லப்போனால் ஒரு 100 பேர்த்தில் 2 பேர் இருப்பேன். அவன் தான் பிரச்சனை வளர்க்குறது. மற்ற எல்லாருமே ஓரளவுக்கு எல்லாரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் அப்படின்னு அவங்க வந்து செயல்படுவாங்க, மனித நேயத்தை போதிக்கிறாங்க. குறிப்பாக நம்ம தமிழ் மண்ணில், நார்த் இந்தியாவில் வந்து ரொம்ப மோசம். உத்தரப்பிரதேச, குஜராத்தில் போனீங்கன்னா இன்னமும் கேவலமாக நடக்கும். இங்கே வந்து அப்படி இல்லை, இது ஒரு பெரியார் மண். நான் சொல்கிறது பூரா ஃபேக்டர், சும்மா வந்து பேசணும் இருக்கான வசனத்துக்கு பேசலை, திரைப்பட வசனம் இல்லை. ரஞ்சித் படத்தில் சொல்லுவாங்க, நான் கோட்ட மாட்டோம் அதை அந்த வசனம் இல்லை. நான் வந்து கீழே இருந்து களத்தில் இருக்கிற வழியிலேருந்து பேசுகிறேன். நம்ம எங்கள் தலைவர் வந்து என்ன சொல்கிறாரு, நம்மளும் அவங்களும் ஒற்றுமையாக இருக்கணும். அதுக்காக தான் நாங்கள் வேலைச்சேரி தீர்மானம்னு ஒன்றே போட்டோம். நாங்கள் பேசாத பறையர் அரசியலாங்க, பைத்தியக்கார பையன் உண்மையிலேயே சொல்கிறேங்க, நீ அப்படியே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் தாங்க ஆரம்பத்தில் வந்து ஒன்லி பறையரை மட்டுமே வச்சு விடுதலை சிறுத்தையில் ஆரம்பித்தோம் ஆரம்பத்தில். அப்போ பல்லர்கள் இணைந்தார்கள், சக்கிலியர் இணைந்தார்கள். அவங்களுக்கு ஒரு கட்டமைப்போ ஒரு தேர்தல் அரசியலுக்கே போகாமல் ஒரு மக்கள் விடுதலைக்காக ஒரு வீரியமாக செயல்பட்டான். ஆனால் அது வந்து ஒத்து வராது, அது தேர்தலில் வெற்றி பெறாது, நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ன பிறகுதான் எங்கள் தலைவர் வந்து வேளச்சேரி தீர்மானம்னு சொல்கிறாரு. அதான் பரிணாம வளர்ச்சி. அப்போ வேளச்சேரி தீர்மானத்துக்குன்னா எல்லா சாதிக்காரனும் வரலாம் நம்ம கட்சிக்கு அப்படின்னு. அப்போ தான் வர்றாங்க நிறையா பேர். இன்னைக்கு இருக்கிற நம்ம எம்எல்ஏ இருக்கிறாரு பாருங்கள், SS பாலாஜி, அதுக்கு பின்னாடி வர்றாரு, அவர் வன்னியர் சமூகம். அதே மாதிரி இவருக்கு இஸ்லாமியர் ஆனூர் ஷானவாஸ். இப்போ தமிழன் டிவி இருக்குது பாருங்கள், அந்த ஓனரு கலைக்கோட்டு உதயம், அவர் வந்து பொதுச்செயலாளர் நாங்கள் கொடுக்குறோம். இது மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டே போனோம்னா நல்லா இருக்காது. நம்ம ரோஜா கம்பைன்ஸ் அன்னை காஜா மைதீன் அவர் வர்றாரு, அவருக்கு துணை பொதுச்செயலாளர் கொடுக்குறோம். இப்போ வந்திருக்கிறாரு ஆதவன் அர்ஜுன், உயரமாக இருப்பார், பார்த்துருப்பீங்க, அவருக்கு துணை பொதுச்செயலாளர் கொடுக்குறோம். அப்போ எல்லா சாதியில் இருக்கிற ஜனநாயக சக்தியில் இருப்பாங்க பார்த்தீங்களா, தோழமை சக்தி இருப்பாங்க பார்த்தீங்களா, நல்ல மனம் படைத்தவர் இருப்பாங்க பார்த்தீங்களா. இந்த நாடு உண்மையிலே விடுதலை அடைய வேண்டும், இந்த நாட்டில் வந்து சாதினால தான் பிரச்சனை அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு வர்றாங்க பார்த்தீங்களா. அவங்களாம் சேர்த்து தாங்க நீ அரசியல் வென்றெடுக்க முடியும். நான் சொல்கிறேன் சயின்ஸுங்க, இதுதான் வெற்றி பெறும். இன்றைக்கி இப்போ நான் ஒன்று கேட்குறேன் பிரதர், நான் சேலஞ்சே வர்றேன் தம்பி ரஞ்சித்துக்கு. நீ இப்போ படம் ஒரு படம், புதுப்படம், என்ன படம் பேர் பிரதர்? ஒரு படம் வரப்போகுது, தங்கலான் படம் வருது, சூப்பர். நீ தங்கலான் படத்தை எடுத்தது நீ ஒரு பறையர். நான் கேட்குற முக்கியமானது, நீ ஒரு பறையர், ஓகே. மற்ற எல்லாரும் பறையரா? படத்தில் நடித்த ஹீரோ என்ன சாதி, ஹீரோயின் என்ன சாதி, எடிட்டர் என்ன சாதி, கேமராமேன் என்ன சாதி? சரி அதெல்லாம் விட்டு, நீ தான் இயக்குனர், நீ தான் மெயின்ரா விட்றா. ஆனால் அந்த படத்தை போய் பார்க்குறவங்க யார்? வெறும் பறையர் மட்டும் படத்தை வெற்றி பெற முடியுமா?
அப்படி நடக்குமா? சாத்தியக்கூறு இருக்கா? உன் படத்தை எல்லா சமூக மக்களும் பார்க்கணும்ல, எல்லா ஜனநாயக சக்திகளும் பார்க்கணும்ல. நான் அதுவும் திருப்பி திருப்பி அந்த வேடை பயன்படுத்துகிறேன். எல்லா தோழமை சக்திகளும் பார்க்கணும்ல, எல்லா முற்போக்கு சிந்தனையாளர்களும் பார்க்கணும்ல. அவன் பார்த்தா தான் உன் படம் ஓடும். பைத்தியக்கார பல, இது கூட உனக்கு தெரியலையா? நான் அவளை ஏன் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறேன்னா, நாங்களாம் அவன் நம்பினமுங்க அந்த தம்பியை, நல்லா திறமையாக இருப்பாப்புல, விவரமாக வருவாப்புலன்னு. நீயே சாதி வரியை தூண்டுற. அப்போ நீ தூண்டும் போது அந்த சாதி வரிக்காரன் தூண்ட மாட்டானா? இப்போ நீ மெட்ராஸில் சூப்பரா அப்படின்னு நீ பேசிடுற, உன் இடையில உட்காந்து உனக்கு இப்போ காசு பணம் செல்வாக்கு உனக்கு பாதுகாப்புக்கெல்லாம் ஆள் இருக்காங்க. என் உசிலம்பட்டியில் இருக்கிறானே, உசிலம்பட்டியில் அவன் 100 பேர்னா ஆள் 1 பேர் 2 பேர் இருக்கானே, அவனை போட்டான்னு நீ போவியாங்க? நாங்கள் அவனையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குல்ல. யார் உசிலம்பட்டியில்? நான் பிரதர், நான் ஒரு இதை குறிப்பாக சொல்ல, உசிலம்பட்டி ஏரியாவில் வந்து சாதிய மாதிகள் நிறையா இருப்பாங்க பிரதர். எங்கள் தலைவர் அங்கே கல்லை விட்டு எரிஞ்சிட்டாங்க ஆரம்பத்தில். அவ்வளோ சாதிய கொடுமை இருக்குது அந்த இடத்துல. அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம், நிறைய சொல்லி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கள்ளர் சமூகம் வந்து அங்கே வந்து மெஜாரிட்டி, அங்கே பறையர் சமூகம் வந்து மைனாரிட்டி, ரைட்டா? அவங்க வந்து இவங்களை வந்து அங்கே போட்டு தள்ளுறான்னு வச்சு நீங்கள் பேசுகிற, அப்போ நீ போவியா பாதுகாப்புன்னு நான் கேட்குறேன். அப்போ அவங்கள எப்படி நீ பாதுகாக்கணும்? வெறும் பறையரில் மட்டும் வச்சு பாதுகாக்க முடியாது. அந்த கள்ளர் சமூகத்தில் இருக்கிற நல்ல மனிதன் இருப்பான இருக்க மாட்டானா? ஜனநாயக சக்தி இருப்பான இருக்க மாட்டானா? அவனை வந்து நம்ம அரசியல் படுத்தணும். நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? இதுதான் ஜனநாயகத்திற்கான வழி. இதைத்தான் புரட்சி அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அந்த பின்னாடி வர புத்தக தொகுப்பு தயவுசெய்து படிக்க சொல்லுங்கள். அம்பேத்கர்னு வசனம் பேசினா பத்தாது. அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்றதை நீ படிக்கணும். ரெட்டமலை சீனிவாசன் என்ன சொல்லியிருக்காருன்னு படிக்கணும். அயோத்தியாச பண்டிதர் என்ன சொல்லியிருக்காருன்னு படிக்கணும். அவர் தன்னிச்சையாக செயல்படுற மாதிரி தெரியுது. ஆனாலும் அதை வந்து அவர் ஒரு நீளங்கிற ஒரு அமைப்பை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அதில் வந்து நம்ம இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கிறது வந்து இது இவங்களை கூப்பிடல அவங்கள கூப்பிடல, அவர் இந்த செயலை என்ன எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அடுத்து கட்சி தொடங்க போகிறாரா இல்லை அவருடைய அடுத்த பிரதர் அவர் என்ன வேணுமாலும் தொடங்கட்டும். நாங்கள் தான் 1000 பூக்கள் மலரட்டும்னு மாவோ சொன்ன மாதிரி எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார். எத்தனை தலைவர் வேணுமாலும் வரட்டும். ஏன்னா ஒரு விடுதலை வென்றெடுப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் மட்டும் முடியாது, எழுச்சி தமிழர்கள் மட்டும் முடியாது, பல தமிழர்கள் உருவாகட்டும். எங்களுக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எந்த வகையான வருத்தமும் இல்லை. ஆனால் நீ ஒரு முறையான ஆளாக வரணும். என் அன்பு தம்பி, அதனால நான் சொல்கிறேன். இதே வேற பையில வந்து பைத்தியக்கார பையில பற்றி என்னை கேட்காதீங்கன்னா ஒரே வார்த்தை கடந்து போயிடுவேன். இத்தனை நாளாச்சு ஏன் அவனை பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னு. தமிழிசை சவுந்தரராஜன் இன்னைக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. துணை முதலமைச்சர் கேள்விக்கு வந்து அது வந்து விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்தவருக்கு கொடுக்க வேண்டியது, ஏன்னா திருமாவளவனுக்கு கொடுக்க வேண்டியது, ஏன் அதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? அதாவது நம்ம அக்கா தான் தமிழிசை, நம்ம அக்கா கேட்குற கேள்வி கூட ஒருவேளை பாராட்டுக்குரியது. நான் ஒன்றும் தப்பாக சொல்ல. ஆனால் ஒரு கருத்தை எடுத்துக்கிறேன். துணை முதல்வர் வருங்காலத்தில் நிச்சயமாக இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் விடுதலை சிறுத்தைகள், ஏன் துணை முதல்வருக்கான ஒரு அமைப்பை, முதல்வருக்கான ஒரு அதிகாரத்தை நிச்சயமாக எங்கள் தலைவர் மூலமாக நாங்கள் வென்றெடுப்போம். அதான் கேட்குறேன். திமுக இந்த முறை வந்து ஜெயிச்சதுக்கும் முக்கிய பங்காற்றிருக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகள் போன்ற தோழமை கட்சிகள்லாம். ஆனால் துணை முதல்வருங்கிற ஒரு பதவியை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அது பிரதர், நான் வந்து பயந்தெல்லாம் பேசுகிறேன் மத்தாலும் மாதிரிலாம். நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி மந்திரி சபை தான் அமையும் அப்படின்னு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலை. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இது வந்து நாங்கள் நடத்துகிற வந்து தொகுதி பங்கீடு தான். உங்களுக்கு புரிய தொகுதி பங்கீடுலேருந்து தான் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்போ நாங்கள் கேட்பது முறையல்ல. அதே நேரத்தில் அவள் கொடுத்தால் சிறப்பு. அப்போ ஏன் கொடுக்கலன்னு நீ அங்கே தான் போய் கேட்கணுமே தவிர ஏன் வாங்கலைன்னு எங்கள்கிட்ட கேட்கக்கூடாது. வேணும்னா வருங்காலங்களில் 2026இல் நாங்கள் ஒருவேளை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு நாங்கள் முதல்வர் கேட்கலாம், துணை முதல்வர் கேட்கலாம், எது வேணுமானு கேட்கலாம். பார்ப்போம், அப்போ பார்ப்போம். இப்போ வந்து அந்த அக்கா பேசுகிறது எப்படின்னா ரஞ்சித் பேசின மாதிரி தான். இப்போ ரஞ்சித் எப்படி தேவையில்லாத பிரச்சனை கிளப்பி விட்டு ரொம்ப இழுத்து விட்றாரு, அது மாதிரி இந்த அக்கா வந்து இப்போ வந்து அந்த அக்கா மாநில செயலராக ஆக போகுதான். அந்த இடத்துக்கு வந்து இந்த அக்கா வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மெயின் ஸ்ட்ரீமில் வரணும்ல, அது மாதிரி இது வந்து சும்மா அடிச்சு விடுது. நம்ம அக்கா தான், நான் வந்து அக்கா தப்பானு சொல்ல, அது பாட்டுக்கு அப்புறம் என்னை ஃபோன் பண்ணி சத்தம் போடுவாங்க. அந்த வேளை அக்கா வந்துச்சுன்னா பாராட்டுகள்ங்க. ஒருவேளை உங்கள் அக்கா நீங்கள் செய்யுங்க, நீங்கள் வந்தால் பிறகு நீங்கள் முதல்வர் ஆகுங்க. அக்கா தான், ஒன்றும் பிரச்சனை, பச்சை தமிழச்சி நீங்கள் ஆகுங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் கட்சியில் வந்து முறிய மாதிரி யாருக்காளுக்கு துணை முதல்வர் கொடுங்க. ஆனால் இதில் நடக்குமான்றது எனக்கு சாத்தியம் இல்லை. அதனால் பிஜேபியை விட்டு வெளியேறிட்டு உங்கள் தலைமையில் ஒரு கட்சியை வச்சு இதை நடத்துங்க அப்படின்றது என்னுடைய பரிந்துரை. 26 சட்டசபை தேர்தலுக்கு ஒருவேளை அந்த தேர்தலை ஒட்டி நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து இந்த போன முறை சட்டசபை தேர்தலுக்கு வந்து நாங்கள் கோரிக்கையாக வச்சு ஒன்றும் அவங்கள்ட்ட கூட்டணி அமைக்கலை. அப்போ அந்த 26 வந்து உங்களது கோரிக்கை நிச்சயம் இருக்குமா? ஏன்னா தொகுதி பங்கீடுலையும் கூட கொஞ்சம் அதிகமாக கேட்கலாம். உண்மைதான், உண்மை. அதாவது நீங்கள் கேட்குற கேள்வி சூப்பரான கேள்வி. ஆனால் ரொம்ப ஏர்லியாக கேட்குறீங்க. இப்போ வந்து 2024 தானே. இது அது என்ன ரீசன்னா, காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் வந்து நமக்குன்னு ஒரு இதை வந்து நம்ம என்னதான் கூட்டணியில் இருந்தாலும்
நம்ம கட்சிக்கான மரியாதை வந்து நம்ம தான் வளர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு செயலை வந்து தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறாங்க. ஏன் தனிச்சு நம்மளும் தனியாக நிற்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிற செல்வ பெருந்தகை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அதில் வந்து தொகுதிகள் அதிகமாக கேட்கப்பட்டு ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி மந்திரி பதவியிலையும் வந்து மாநிலத்தினுடைய அமைச்சர் பதவியிலையும் வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற அப்படி தான் போகுது. இப்போ நிலைமையை பார்த்தா இப்போ வந்து அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அரசியல் எதுவும் நடக்கலாம். ஏன்னா நைட்டு பூரா வந்து பாமக வந்து பிஜேபிகிட்ட போகிறதுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசினா அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் பேசினா ஒரே நைட்டில் காலையில் டப்புன்னு ஏடிஎம்கே இல்லை நாங்கள் பிஜேபி. இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஏறக்குறைய இது என்ன ஆகுது, இது வந்து ஜூலை. அப்போ நான் நடத்தப்போ 2026 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஏறக்குறைய 2 வருஷம் கூட வச்சுக்கோங்க. 2 வருஷத்துக்கு 18 மாதம் இருக்குது. 18 மாதத்தில் என்ன நடக்கும், எவன் உயிரோடு இருப்பான், எவன் சாவேன் என்னன்ற யதார்த்த பேசின பிறகு நீங்கள் தப்பாக போட்டு விட்றாதீங்க. நீங்கள் பாட்டு டைட்டில் எதையாவது. ஆனால் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதனால் எதுவும் நடக்கலாம். ஆனால் ஒன்று நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், வருங்காலங்களில் நாங்களுக்கு ரொம்ப வயசாயிருச்சு இல்லை பிரதர். நான்லாம் இளைஞரணி சிலர்ன்றாங்க, எனக்கும் வயசாயிருச்சு. எங்கள் தலைவருக்கெல்லாம் ரொம்ப வயசாயிருச்சு. எபோ 60 ஏறக்குறைய 35 40 வருஷமாக அரசியல் இருக்கிறாரு. கரெக்டாக? அப்போ எங்களுக்கு ஆட்சியில் வேணும்ல. ஆட்சியில் வந்தால் தானே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட முடியும், உழைக்க முடியும். இப்போ எங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இருக்கிறாரு, அவருக்கு வந்து பாதுகாப்பு மட்டும் போட்டிருந்தாக்கா ஒரு யோசனை பாரு, மிஷின் தங்கிய போலீஸோட ஒரு இஜெட் பிரைவோட நம்ம அண்ணாமலைக்கு மாதிரி போட்டிருந்தா வெட்ட முடியுமா? முடியாதுல்ல. அவன் ஏன் போடலைன்னு கேட்டால் நீ ஆட்சியில் இல்லை அப்படின்றக்கா போடலையா. அதுக்காவது ஆட்சியில் வந்தால் தான் நாங்கள் எங்கள் மக்களை பாதுகாக்க முடியும். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி 2026 நீங்கள் சொன்ன வார்த்தை வந்து பழிக்கட்டும்ன்றேன். அமைச்சர் ஆகி சிறப்பாக ஆகட்டும். இது என்ன இருக்குது, ஆகட்டும். ஏன்னா அம்பேத்கரே சொல்லியிருக்காரு, அனைத்து பிரச்சனைக்கும் திறவுகோல் அரசியல் அதிகாரம்தான். ஆகையால் அரசியல் அதிகாரத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் அப்படின்னு அம்பேத்கர் கடைசியாக சொன்னார். அதனால் நிச்சயம் உங்களுடைய வார்த்தை மூர்த்தமாகட்டும், விடுங்க, பார்த்துக்கிறோம். தொடர்ந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலமைத்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.